to our channel Learn Here for TNPSC. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்ல இருக்கிற இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் ஆஃப் இன் தமிழ்நாடு அப்படின்ற லெசன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இந்த லெசன் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல யூனிட் 9ல வந்து கவர் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெசன் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெசன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன்னா என்ன அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷன்ன்றது ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், ரா மெட்டீரியல்ஸை யூசபிள் மெட்டீரியல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ வித் ஹியூமன் சப்போர்ட்டோட என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரா மெட்டீரியல், இப்போது கரும்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஒரு ரா மெட்டீரியல். அதை வந்து நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய அந்த சுகராக மாற்றுறது வந்து எந்த இண்டஸ்ட்ரி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பண்ணுது. ஸோ இதை தான் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த லெசன் ஃபுல்லாகவே இண்டஸ்ட்ரியலைசேஷன் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன். இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஏன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டரோட ஷேர் வந்து பார்த்தோன்னா எக்கனாமியோட இன்கம்ல அக்ரிகல்ச்சர் செக்டரோட ஷேரும் எம்ப்ளாய்மெண்ட்டும் வந்து பார்த்தோன்னா டிக்ரீஸ் ஆகுது. டெவலப்மெண்ட் ஆக ஆக அக்ரிகல்ச்சர்லேருந்து வரக்கூடிய வருமானம் வந்து குறையுது, எம்ப்ளாய்மெண்ட்டும் வந்து குறையுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஃபுட்டுக்கான டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. இன்கம் அதிகமானாலும் கம்மியானாலும் நம்ம 3 வேளை சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டே தான் ஆகணும். ஸோ ஃபுட்டுக்கான டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சேம் கான்ஸ்டண்ட்டாக தான் வந்து இருந்துட்டு இருக்குது. எக்கனாமி வளர வளர இன்கமும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த கன்சியூமர்ஸ் நம்ம தான் வந்து கன்சியூமர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா லெஸ்ஸர் ஷேர் ஆஃப் இன்கம் தான். நமக்கு வந்து இப்போது சம்பளம் அதிகமாகிட்டே போகுது, ஆனால் நம்ம சாப்பிட்றது வந்து என்ன பண்ணுறோம், சம்பளம் கம்மியாக இருக்கும் போதும் அதே அளவு சாப்பாடு தான் சாப்பிட்றோம், நமக்கு சம்பளம் அதிகமாக இருக்கும் போதும் என்ன பண்ணுறோம், அதே அளவு சாப்பாடு தான் சாப்பிட்றோம். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டரோட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் லேபர், அதாவது பீப்புள் பிட்வீன் ரீஜன்ஸ், அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் ஆஃப் லேபர் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அது மாதிரி ரொம்ப தூரம் ட்ராவல், இப்போ காஷ்மீரில் விளையக்கூடிய ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே தமிழ்நாட்டிலையும் கிடைக்குது. ஸோ நமக்கு காஷ்மீர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ட்ராவல் ஆகி வருது அந்த ப்ராடக்ட். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க, அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து பிராண்டும் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து கம்மி விலைக்கு தான் வாங்குறாங்க, ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கு பிராண்ட்லாம் க்ரியேட் பண்ணி அதை வந்து அதிகமான விலைக்கு வந்து விற்கிறாங்க. ஸோ இதனால் ஃபார்மர்ஸ்க்கு வந்து எந்த லாபமும் கிடையாது, அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி விற்கக்கூடிய அந்த கம்பெனிஸ்க்கு தான் வந்து பெரிய லாபம் வந்து ஏற்படுது. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டோட ப்ரொடக்டிவிட்டி வந்து குறையுது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அந்த லேபர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து தேவைப்படல. இப்போ வந்து ஒரு ஏக்கர் நிலத்துக்கு ப்ரொடக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10 மூட்டை தான் வந்து விளையுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம எவ்வளோ கூலி கொடுத்து ஆளுங்க வச்சு நம்ம வேலை வாங்கினாலுமே நமக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நஷ்டத்தில் தான் வந்து போய் முடியும். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால இந்த லேண்டோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியானதுனால அவங்களுக்கு கூலியும் நம்ம அதிகம் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்து வைக்க முடியாது. ஸோ இதனால் என்ன ஆகுது, பாவர்ட்டி லெவல் வந்து அதிகமாகுது. பாவர்ட்டி லெவல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பீப்புள் அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி நிறைய பீப்புள் வந்து இருக்காங்க பற்றியா, அவங்களும் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எக்கனாமியோட டெவலப்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த எக்கனாமி தான் வந்து இருக்குது. அதாவது நான் அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதான் வந்து டெவலப்மெண்ட் எக்கனாமி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாட் பெனிஃபிட்ஸ் டஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் பிரிங் டு அன் எக்கனாமி? என்னென்ன வந்து பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்புட்ஸ் வந்து தேவைப்படுது இண்டஸ்ட்ரீஸ் மூலயமா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பயிர் விளைவிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஃபெர்டிலைசர்ஸ் தேவைப்படுது. அது வந்து நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் கிடைக்குது. அதே மாதிரி டிராக்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த
டிராக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அசோக் லேலண்ட், இது மாதிரி கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ் மூலயமா தான் வந்து நமக்கு இந்த டிராக்டர்ஸும் வந்து கிடைக்குது. ஸோ இந்த அக்ரிகல்ச்சரை இண்டஸ்ட்ரீஸை டிபெண்ட் பண்ணி தான் அக்ரிகல்ச்சரோட ப்ரொடக்டிவிட்டியே வந்து டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் மூலயமா அக்ரிகல்ச்சரோட ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து ப்ரொடியூசருக்கும் தான் அண்ட் கன்சியூமருக்கும் தான். பார்த்திங்கன்னா சர்வீசஸ் என்னென்னா பேங்கிங், டிரான்ஸ்போர்ட்டு, இதெல்லாம் வந்து சர்வீசஸ். இதெல்லாமும் வந்து பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியல் கூட்ஸோட ப்ரொடக்ஷனை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் செக்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஏதோ ஒரு சர்வீஸ் செக்டர்னால் என்ன, மக்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய இந்த பேங்கிங்கு, அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டு, ட்ரேடு, இதெல்லாம் தான். ஸோ இப்போ டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு சர்வீஸ் செக்டர். இந்த சர்வீஸ் செக்டர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, டிரான்ஸ்போர்ட், அந்த பஸ்ஸஸ், லாரிஸ், இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் எங்கே ப்ரொடக்ஷன் ஆகுது, அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ் தான் ப்ரொடக்ஷன் ஆகுது. ஸோ அதான் இங்கே சொல்ல வராங்க. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க ப்ரொடக்ஷனில். ஸோ இப்போ இண்டஸ்ட்ரீஸில் வந்து என்ன ஆகுதுன்னா ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகமாகுது. ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து இதில் என்ன ஆகுது, கம்மியாகுது. இப்போ நம்ம நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண ஓல்டு டெக்னிக்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஓல்டு டெக்னிக் யூஸ் பண்ணோம்னா நமக்கு காலமும் அதிகமாக தேவைப்படும் அண்ட் மணியும் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதே நம்ம நியூ டெக்னாலஜியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதை ப்ரொடக்ஷன் பண்ண தேவையான காஸ்ட் வந்து நமக்கு குறையுது. அதனால் பீப்புளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் அந்த ப்ராடக்டை வந்து வாங்க வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா பீப்புள் அதிகமாக வாங்குவாங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபோர்த் வந்து பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் வந்து எக்ஸ்பேஷன் ஆனதுனால இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து பார்த்தோன்னா லேபர் ஃபோர்ஸ், அதாவது அக்ரிகல்ச்சரை விட்டுட்டு வெளில வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வேலை கொடுக்கறது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ். இண்டஸ்ட்ரியலைசேஷனோட ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அப்படி தான். ஓகேங்களா. ஸோ நிறைய வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் கொடுத்தாலும் நிறைய டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸும் வந்து கொண்டு வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா லேபர் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது அவுட்புட் பெர் யூனிட் ஆஃப் லேபர் இன்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, விச் கேன் ஹெல்ப் ஒர்க்கர்ஸ் ஏர்ன் ஹையர் வேஜஸ். ஸோ இந்த டெக்னாலஜிக்கு சேஞ்ச் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூ டெக்னாலஜிஸ்க்கு வந்து இந்த எம்ப்ளாயிஸ் அடாப்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது, வேஜஸும் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க இண்டஸ்ட்ரீஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால இந்த நிறைய டிமாண்ட் ஆகுது, இந்த கூட்ஸ்க்கும் சர்வீஸ்க்கும் நிறைய டிமாண்ட் வந்து கிரியேட் பண்ணப்படுது. இன்டர்நேஷனல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் அண்ட் எக்கனாமி டு சேவ் அண்ட் ஆல்சோ ஜென்ரேட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் த்ரூ எக்ஸ்போர்ட். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண இண்டஸ்ட்ரியலைசேஷன் மூலயமா தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நிறைய கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பெனிஃபிட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸை வந்து எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸை வச்சு. ஃபஸ்ட்டு அந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர அவுட்புட் வந்து ஃபைனல் கன்சியூமர் வந்து கன்சியூம் பண்ணாங்கன்னா அது வந்து கன்சியூமர் குட்ஸ் செக்டர்னு சொல்கிறாங்க. அதே அந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு ப்ராடக்டை வந்து இன்னொரு ப்ரொடியூசர் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து கேபிட்டல் குட்ஸ் செக்டர்னு சொல்கிறாங்க. இந்த ரா மெட்டீரியல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ், அதாவது தேர் ஆர் இண்டஸ்ட்ரீஸ் தட் ப்ரொடியூஸ் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் அதர் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்னொரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரா மெட்டீரியல்ஸை வந்து கொடுக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு, ஸ்டீல், இதெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரீஸை வந்து பேசிக் குட்ஸ் இண்டஸ்ட்ரின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து இன்புட் டைப், அது எந்த மாதிரியான இன்புட்டை யூஸ் பண்ணுது அது அப்படின்றத வச்சு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அக்ரோ ப்ராசஸிங், அடுத்து வந்து இது மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை வந்து இன்புட்ஸாக வச்சுக்கிறது. அதே மாதிரி டெக்ஸ்டைல் செக்டர்ஸ், ரப்பர் ப்ராடக்ட்ஸ், லெதர் குட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் இன்புட்ஸை வந்து அது வந்து யூஸ் பண்ணிக்குது. அடுத்து பாருங்கள் ஓனர்ஷிப், அதாவது யார் வந்து அதுக்கு ஓனராக இருக்காங்க அப்படின்றத பொறுத்தும் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ப்ரைவேட்டாக ஒரு தனி நபர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்காருன்னா அது வந்து ப்ரைவேட்லி ஓன். பப்ளிக்லி ஓன்னா கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அந்த இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணிச்சுன்னா அது வந்து பப்ளிக்லி ஓன்டு. ஜாயிண்ட்லி ஓன்னா என்னென்னா ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் ஆர் கோஆப்ரேட்டிவ்லி ஓன்டு. ப்ரைவேட்டோ பப்ளிக்கோ சேர்ந்து நடந்ததுன்னா அது வந்து ஜாயிண்ட்லி ஓன்ட் ஆர் கோஆப்ரேட்டிவ்லி ஓன்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து சைஸை வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா லார்ஜ், ஸ்மால் ஆர் மீடியம்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வால்யூம் ஆஃப் அவுட்புட்டை வந்து அது கொடுக்குது, அதே மாதிரி சேல்ஸு, எம்ப்ளாய்மெண்ட்டு ஆர் ஆன் த பேஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மேட், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்க, இதை வச்சு வந்து இதை வந்து சைஸை வச்சு பிரிக்கிறது.
இந்தியன் கவர்மெண்ட் வந்து நார்மலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் க்ரைட்டீரியாவை வச்சு தான் டிசைட் பண்ணுறாங்க, அது வந்து ஸ்மாலா மீடியமா இல்லை லார்ஜான்னு சொல்லிட்டு. இன்னொன்று ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர் டைனி என்டர்பிரைசஸும் சொல்கிறாங்க. அதை விட ஈவன் தட் ஆர் ஸ்மாலர் தேன் ஈவன் ஸ்மால் ஃபிலிம்ஸ், ரொம்ப குட்டி குட்டி ஃபிலிம்ஸும் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணும், சப்சிடி சப்போர்ட் கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஸ்மால் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஸ்மால் செக்டர் தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது காரணம் வந்து 2 காரணம் தான். ஒன்று வந்து பார்த்தோன்னா நிறைய எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுது. லார்ஜ் ஸ்கேலில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்மால் செக்டர் தான் வந்து நமக்கு நிறைய வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆட்டோமேட்டட் டெக்னாலஜிஸ் அண்ட் தர்ஃபோர் மே நாட் ஜென்ரேட் இனஃப் எம்ப்ளாய்மெண்ட். இந்த லார்ஜ் ஸ்கேல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோமேட்டட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு மிஷின்ஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து பண்ண வச்சுட்றாங்க. இதே ஸ்மால் ஸ்கேலில் வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து லேபர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகளை வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் செக்டர்ஸ் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து எமர்ஜ் பண்ணுது ஃப்ரம் லெஸ் ப்ரிவிலேஜ் பேக்ரவுண்ட். அதாவது பெரிய பெரிய பணக்காரர்களால் மட்டுமே ரன் பண்ணப்படுறதா இந்த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். இதே ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா பின்புலமே இல்லாத, அதாவது பேக்ரவுண்டே இல்லாத ஒரு திறமை மட்டுமே இருக்கிற ஒரு ஆளால் தான் வந்து ரன் பண்ணப்படுறதா இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சொல்கிறாங்க. அன்டில் 1980s வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பிலீவ் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபிலிம்ஸ் தான் ஒரு மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், அதை வந்து ஸ்மால் ஃபிலிமோட கம்பேரே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபிலிம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்டரில் வந்து ரொம்ப ஸ்பெஷலைசேஷனாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜியாகிரபிக்கலி கான்சன்ட்ரேட்டட் இன் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ஸ் அண்ட் லிங்க் டு ஒன் அனதர் த்ரூ ப்ரொடக்ஷன் அண்ட் லேர்னிங். அதாவது இப்போ ப்ரெசென்ட்டாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபிலிம் தான் வந்து ஒரு குறிப்பிட்ட செக்டரில் ஸ்பெஷலைசேஷனாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஜியாகிரபிக்கல் இப்போ இந்த ஏரியாவில் இந்த ரா மெட்டீரியல் கிடைக்கும்னா அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு இது ஆரம்பிச்சு கூட என்ன பண்ணிடுறாங்க, அவங்க ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரி வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த இந்த அக்ளமரேஷன் ஆஃப் ஸ்மால் ஃபிலிம்ஸ், இந்த சின்ன ஃபிலிம்ஸ்லாம் சேர்ந்தது தான் வந்து என்ன சொல்கிறாங்க, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது குட்டி குட்டி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் சேர்த்து தான் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ஸ்லோ பண்ணிக்கிறேன். Industrial clusters are group of firms in a defined geographic area that share common markets, technologies and skill requirements. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள ஒரு எதெல்லாம் ஷேர் பண்ணுதுன்னா காமன் மார்க்கெட்ஸை, டெக்னாலஜிஸை, ஸ்கில் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதா வந்து இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டரோட அட்வான்டேஜஸை வந்து ஃபர்ஸ்ட் யார் அப்சர்வ் பண்ணதுன்னு பார்த்தோன்னா ஆல்ஃபர்ட் மார்ஷல் தான் 1920s வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணியிருப்பார். இவர் தான் வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத டெவலப் பண்ணதே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபர்ட் மார்ஷல் தான். இதெல்லாம் தான் என்னென்னலாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது இந்த கிளஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக்கல் ப்ராக்சிமிட்டி ஆஃப் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். இந்த எஸ்எம்இ சொல்கிறாங்க பார்த்தியா, ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், இவங்களோட ஜியாகிரபிக்கல் ப்ராக்சிமிட்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்டோரல் ஸ்பெஷலைசேஷன், இந்த செக்டரில் அவங்க ஸ்பெஷலைசேஷனாக வந்து இருப்பாங்க. அடுத்து க்ளோஸ் இன்டர்ஃபிம் கொலாபரேஷன், இன்டர்ஃபிம் காம்படிஷன் பேஸ்ட் ஆன் இனோவேஷனை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, காம்படிஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து சோஷியோ கல்ச்சரல் ஐடென்டிட்டி விச் ஃபெசிலிட் ட்ரஸ்ட், தென் மல்டி ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ அதில் இருக்க ஒர்க்கர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, மல்டி ஸ்கில்டாக இருக்காங்க. இதே லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் வைஸ் பிரிச்சுட்டு இப்போ இந்த லேபர்னால் அவருக்கு இந்த ஒரு ப்ரொடக்ஷன் மட்டும்தான் தெரியும், அடுத்த ஸ்டேஜில் இருக்கிற ப்ரொடக்ஷனை பற்றி அவருக்கு எந்த நாலேஜுமே இருக்காது. இதே ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றின A to Z வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நாலேஜ் இருக்கும். அதை தான் வந்து மல்டி ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஆக்டிவ் செல்ஃப் ஹெல்ப் ஆர்கனைசேஷன் அண்ட் சப்போர்ட்டிவ் ரீஜனல் அண்ட் முனிசிபல் கவர்மெண்ட்ஸ். ஸோ இந்த ரீஜனல் முனிசிபல் கவர்மெண்ட்லாம் வந்து இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிலிம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து கொலாபரேட் பண்ணுறாங்க, ஒருத்தர் காம்படிட்டிவாக வந்து இருக்காங்க. ஸோ கொலாபரேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கெப்பாசிட்டி வந்து அவங்களால எக்ஸ்பெண்ட் பண்ண முடியுது, ஒருத்தர் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். இவங்களோட டெக்னிக்ஸ் அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம், அவங்களோட டெக்னிக்ஸ் வந்து இவங்க லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த காம்படிஷன் மூலயமா என்ன ஆகுதுன்னா அவங்க ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை ரீஜனை தவிர்த்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து
எங்கெங்கெல்லாம் கான்சன்ட்ரேட் ஆயிருக்குன்னா செவரல் ஸ்மால் டவுன் கிளஸ்டர்ஸாக வந்து கான்சன்ட்ரேட் ஆயிருக்கு வித் வெஸ்டர்ன் ரீஜன் பீங் மோர் டாமினன்ட். இதிலே தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் தமிழ்நாடு தான் வந்து ரொம்பவே டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கிளஸ்டர்ஸ்லாம் வந்து எதெல்லாம் ஸ்பெஷலைஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாத்திங், ஹோம் ஃபர்னிஷிங், டெக்ஸ்டைல்ஸ், லெதர், பவுல்ட்ரி, கோயர் ப்ராடக்ட்ஸு, டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட், சர்வீசிங், இன்ஜினியரிங் சர்வீஸ் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட் மேக்கிங் இதெல்லாம் தான் வந்து ஸ்பெஷலைசேஷனாக இருக்குது. இந்த கிளஸ்டர்ஸ் எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் தமிழ்நாடு எப்படி வந்து தமிழ்நாட்டில் இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் கலோனியல் பீரியட். கலோனியல் பீரியட்னா நான் காலனி ஆதிக்க காலம், வெள்ளைக்காரங்க இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பீரியடில் எப்படி வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் தமிழ்நாட்டில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது. காட்டன் கல்டிவேஷன் வந்து வெஸ்டர்ன் அண்ட் சதர்ன் தமிழ்நாட்டில் வந்து கொலோனியல் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதனால தான் லார்ஜ் ஸ்கேல் டெக்ஸ்டைல் செக்டர்ஸ்லாம் வந்து உருவாச்சு. இந்த டெக்ஸ்டைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கின்னிங், ப்ரெஸ்ஸிங், ஸ்பின்னிங், வீவிங் இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து நடக்கும். அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால இது வந்து என்ன ஆச்சுன்னா ரயில்வேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆச்சு. எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த செக்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சது. செகண்ட் பார்த்தீங்கன்னா increase in trade during this period led to industrial development around 2 of the most active ports in the region, சென்னை and தூத்துக்குடி. சென்னையிலையும் தூத்துக்குடியும் போர்ட் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் மூலயமா தான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் போர்ட் ரீஜன்ஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா சென்னையும் தூத்துக்குடியும் தான். சென்னை ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டருக்கு தான் வந்து ஃபேமஸாக இருந்தது, லெதர் அண்ட் ஆட்டோமொபைல் இதுதான். அடுத்து க்ரோத் ஆஃப் ஜாகரி இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சவுத் தமிழ்நாட்டில் இருந்தது. அடுத்து மேட்ச் ஃபேக்ட்ரிஸு சிவகாசி ரீஜனில், ஃபயர் ஒர்க்ஸ் ப்ரொடக்ஷனு, பிரிண்டிங் இதெல்லாம் இருந்தது. அடுத்து லெதர் ப்ரொடக்ஷன்லாம் எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், வேலூர், ஆம்பூர் ஏரியாஸில் தான் வந்து இருந்தது. அடுத்து வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வெஸ்டர்ன் தமிழ்நாடு உருவாக ஆக டெக்ஸ்டைல் மிஷினரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து இங்கே நிறைய ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இதனால் நிறைய நம்பர் ஆஃப் ஸ்மால் ஒர்க் ஷாப்ஸ் ஃபார் ரிப்பேர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் மிஷினரி காம்பனன்ட்ஸ். ஸோ அந்த மிஷின்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் எலக்ட்ரிசிட்டி இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் மூலயமா 1930s வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் மூலயமா எலக்ட்ரிசிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா ஆயில் இன்ஜின்ஸ் ஃபார் ட்ராயிங் கிரவுண்ட் வாட்டர் இதெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி மூலயமா கிரவுண்ட் வாட்டரை வந்து எடுக்கிறதுக்கு ஆயில் இன்ஜின்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. இதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு. ஆல்சோ வந்து டிமாண்ட் ஃபார் ஆயில் இன்ஜின்ஸும் வந்து உருவாச்சு. அடுத்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அடுத்து அண்ட் இயர்லி 1990s எல்பிஜி பாலிசி தான் 1990s வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அண்ட் அதுக்கு 1990க்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் அதாவது இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா உருவாச்சு. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே கோச்சஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணுறதுக்கு. அடுத்து பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் இது வந்து திருச்சிராப்பள்ளியில் வந்து கிரியேட் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாய்லர்ஸ் அண்ட் டர்பைன்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க. அடுத்து ஹெவி வெஹிக்கல் ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஆவடியில் வந்து உருவாக்குனாங்க. இது வந்து அடுத்து ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணாங்க சென்னையில். அசோக் மோட்டார்ஸ் இதை தான் வந்து இப்போது அசோக் லைன்லாண்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த அசோக் மோட்டார்ஸும் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸும் வந்து பார்த்தோன்னா ஆட்டோமொபைல் கிளஸ்டர் சென்னை ரீஜனில் ஒரு ஆட்டோமொபைல் கிளஸ்டர் வந்து உருவாக்குனாங்க. ஆவடி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து 1950s உருவாக்கப்பட்டுச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனிஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக. சப்ளைங் டு லார்ஜ் ஃபிர்ம்ஸ் இந்த ரீஜன் அந்த ரீஜனில் இருக்கிற பெரிய ஃபிர்ம்ஸ்க்குலாம் வந்து சப்போர்ட் பண்ணுற குட்டி குட்டி ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ண தான் இந்த ஆவடி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து உருவாக்குச்சு. நிறைய ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டட் டு இன்க்ரீஸ் ஸ்ப்ரெட் ஆஃப் எலக்ட்ரிஃபிகேஷன். ஸோ எலக்ட்ரிசிட்டி அதிகமாக கிடைக்கிறதுக்காக நிறைய ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து உருவாக்குனாங்க இந்த பீரியடில் தான். சேலம் ஸ்டீல் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1973 வந்து செட்டப் பண்ணாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரொடக்ஷனுக்காக. அடுத்து கோயம்புத்தூர் ரீஜனும் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் மிஷினரி ஆஸ் வெல் அஸ் அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரீஜன் வந்து ஃபேமஸாக இருந்தது. லைக் எலக்ட்ரிக் மோட்டார்ஸ், பம்ப் செட் ஃபார் ட்ராயிங் வாட்டர்ஸ் இதெல்லாம் கோயம்புத்தூரில் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அண்ட் 1970s அண்ட் 1980s வந்து பார்த்தீங்கன்னா பவர்லூம் அண்ட் வீவிங் கிளஸ்டர் வந்து கோயம்புத்தூர் ரீஜனில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு. அதே மாதிரி காட்டன் நெட்வொர்க் கிளஸ்டர் வந்து திருப்பூர்லையும், ஹோம் ஃபர்னிஷிங் கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லையும் வந்து நிறைய அந்த டைம் வந்து எமர்ஜ் ஆச்சு. ஒசூர் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா
successful case of how such policy efforts to promote industrial estate help develop industries in a background region. அதாவது ஹொசூரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் செட் பண்ணால் இந்த பேக்வர்ட் ரீஜன்ஸ் எல்லாம் வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றத வந்து சொல்ல வருதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் தமிழ்நாடு லிபரலைசேஷன் ஃபேஸ். அதான் எல்பிஜி சொன்ன பார்த்தீங்களா 1990s தான் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஃபேஸில் எப்படி இண்டஸ்ட்ரியலைசேஷன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ்ஸ் சச் அஸ் சீப் லேண்டு, டேக்ஸ் கன்செஷன், சப்சைடிஸ் பட் குவாலிட்டி பவர் இதெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த லிபரலைசேஷன் பாலிசி மூலயமா தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ட்ரேட் லிபரலைசேஷனும் கரன்சி டிவால்யூவேஷனும் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்போர்ட் ஓப்பன் அப் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ். ஸோ எக்ஸ்போர்ட்டை வந்து பார்த்தோன்னா நமக்கு உருவாக்கி கொடுத்துச்சு. அடுத்து வந்து பார்த்தோன்னா என்னென்ன 2 மேஜர் டெவலப்மெண்ட்ஸ். ஒன்று ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரேட் லிபரலைசேஷனால் எக்ஸ்போர்ட் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸு, ஹோம் ஃபர்னிஷிங், லெதர் ப்ராடக்ட்ஸ் வந்து க்ரோ ஆச்சு ரேப்பிடாக. செகண்ட் வந்து பார்த்தோன்னா எஃபர்ட்ஸ் டு அட்ராக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லெட் டு என்ட்ரி ஆஃப் லீடிங் ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா நிறைய எம்என்சிஸ் மல்டிநேஷனல் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்குள்ளே வர ஆரம்பிச்சு. எஸ்பெஷலி ஆட்டோமொபைல் செக்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிச்சு. அடுத்து பாருங்கள், இது வந்து நியூ மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் டொமஸ்டிக் காம்பனன்ட் ப்ரொடியூசர்ஸ். எம்என்சிஸ் மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் நம்ம ஊருக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா இது வச்சுருப்பாங்க, கம்பெனிஸ் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சென்னை ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஹப் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னலாம் எம்என்சிஸ் சென்னையில் உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நோக்கியா, ஃபாக்ஸ்கான், சாம்சங் அண்ட் ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸ் இந்த கம்பெனிலாம் வந்து உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, இந்த ஃபேக்டர்ஸ்னால தான் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸும் அமங் ஆல் ஸ்டேட்ஸ் இந்தியாவிலேயே லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஆஸ் த லார்ஜஸ்ட் ஷேர் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ், நிறைய ஷேர் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஒர்க் ஃபோர்ஸ் மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலி அட்வான்ஸ்டு ஸ்டேட்ஸ். இவங்களெல்லாம் விட நம்மக்கிட்ட தான் ஒர்க் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ், ஆட்டோ காம்பனன்ட்ஸ், லைட் அண்ட் ஹெவி இன்ஜினியரிங், மிஷினரி, காட்டன் டெக்ஸ்டைல்ஸ், ரப்பர், ஃபுட் ப்ராடக்ட்ஸு, டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ், கெமிக்கல்ஸ், லெதர் அண்ட் லெதர் கூல்ஸ் இதெல்லாம் தான் வந்து ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் இது மாதிரி 27 கிளஸ்டர்ஸ் இருக்குது. 13 டிஸ்ட்ரிக்ஸில் டோட்டலாக 27 கிளஸ்டர்ஸ் இருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இது ஒரு கான்செப்ட். இது என்ன சொல்கிறாங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் குரூப்லேருந்து தான் வருவாங்க. அதாவது மர்ச்சன்ட் கம்யூனிட்டிஸ், முதலாளித்துவ அதாவது பணக்கார வர்க்கத்தினர் தான் வந்து பார்த்தோன்னா ஆண்டர்பிரினர்ஸாக இருக்காங்க. இதே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த ஆண்டர்பிரினர்ஸ் வந்து டிஸ்பர்ஸ்டு சோஷியல் பேக்ரவுண்ட் வித் ரிலேட்டிவ்லி ஸ்மால் சைஸ் ஆஃப் கேபிட்டல். உங்ககிட்ட முதலீடும் கம்மியாக தான் இருக்குது, அவங்களோட பேக்ரவுண்டும் வந்து என்னது அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டேஜான பேக்ரவுண்ட் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து மேஜர் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அண்ட் தேர் ஸ்பெஷலைசேஷன் இன் தமிழ்நாடு. என்னென்ன இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் மேஜராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் கிளஸ்டர். சென்னையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தோன்னா இங்கே தான் நிறைய நம்பர் ஆஃப் ஆட்டோ இண்டஸ்ட்ரி பேஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சென்னையில் இருக்க டொமஸ்டிக் ஃபிலிம்ஸ் என்னென்ன, அதாவது நம்ம தமிழ்நாட்டோட ஃபிலிம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ், டிஐ சைக்கிள்ஸ், அசோக் லைலாண்ட், ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் இதெல்லாம் தான். இதே எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹூண்டாய், ஃபோர்டு, டயாம்லர், பென்ஸ் அண்ட் ரெனால்ட் நிசான். இந்த மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எதுக்கெல்லாம் வந்து என்னென்ன கிளஸ்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒசூர் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஆட்டோ கிளஸ்டர் வித் ஃபிலிம்ஸ் லைக் டிவிஎஸ். ஒசூரில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸும் அசோக் லைலாண்டும் வந்து ஃபேக்ட்ரிஸை வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து ட்ரக்ஸ் அண்ட் பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரி கிளஸ்டர். நாமக்கல், திருச்செங்கோடு பெல்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்ஸ் அண்ட் பஸ் பாடி பில்டிங். இது வந்து பார்த்திங்கன்னா about 150 of 250 units in the sector are located in this cluster. 250 யூனிட்ஸில் 150 வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்ட்டில் தான் இருக்குது, நாமக்கல் திருச்செங்கோடு பெல்ட்டில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் 12 லார்ஜ் சைஸ்டு பாடி பில்டிங் ஹவுசஸ் வந்து இங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கரூர் வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 50 யூனிட்ஸ் வந்து கரூரில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் கிளஸ்டர். தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஹோம் ஃபார் லார்ஜ் டெக்ஸ்டைல் செக்டர் இந்த கண்ட்ரி. கோயம்புத்தூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ப்ரொடியூஸ் ஆஃப் காட்டன் யான் இந்த கண்ட்ரி. காட்டன் யானை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது தமிழ்நாடு தான். பல்லடம் அண்ட் சோமனூர் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன டவுனு. அந்த வில்லேஜஸ் நியர் தீஸ் டவுன்ஸ் ஆர் ஹோம் டு டைனமிக் பவர்லூம் வீவிங் கிளஸ்டர். இங்கே தான் வந்து என்ன இருக்குது
டைனமிக்காக பவர்லூம் வீவிங் கிளஸ்டர் வந்து இருக்குது. ஈரோடு சேலம் ரீஜன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பவர்லூம் யூனிட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து திருப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஃபார் கிளஸ்டரிங் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசிங் காட்டன் நிட். திருப்பூர்னாவே நமக்கு என்ன ஞாபகத்து வரணும், காட்டன் நிட்வேர்ஸ் தான் வந்து ஞாபகம் வரணும். 80% ஆஃப் த கண்ட்ரியோட காட்டன் நிட்வேர் எக்ஸ்போர்ட் வந்து திருப்பூர்ல இருந்தால் போகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ரொடியூசர் ஃபார் த டொமஸ்டிக் மார்க்கெட். இதுதான் வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கான ஒரு மேஜர் ப்ரொடியூசராக இருக்குது. குளோபல் சவுத்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர். இப்போ குளோப் இருக்கு இல்லையா, அந்த குளோபில் சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் சவுத் கண்ட்ரிஸ் வந்து சொல்கிறாங்க. பாடி பில்டிங்கை தவிர்த்து கரூர் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் சென்டர் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஹோம் ஃபர்னிஷிங் லைக் டேபிள் கிளாத்து, கர்டைன்ஸ், பெட் கவர்ஸ், டவல்ஸ் இதெல்லாம் வந்து கரூர்லேருந்து தான் போகுதுன்னு சொல்கிறாங்க. பவானி அண்ட் குமாரபாளையம் தான் வந்து பார்த்தோன்னா கார்பெட்ஸ் இதெல்லாம் வந்து பவானி அண்ட் குமாரபாளையம்ல தான் ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து மதுரை அண்ட் காஞ்சிபுரமும் வந்து பார்த்தோன்னா சில்க்கு, காட்டன், ஹேண்ட்லூம் சாரீஸ்க்கு வந்து ஃபேமஸ்னு சொல்கிறாங்க. அடுத்து லெதர் அண்ட் லெதர் கூட்ஸ் கிளஸ்டர். தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் த லெதர் டேனிங் கெப்பாசிட்டி வந்து இருக்குது. அண்ட் 38% ஆஃப் ஆல் த லெதர் ஃபுட்வேர், கார்மெண்ட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லெதர் அண்ட் டேனரி ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து வேலூரை சுற்றி இருக்க நியர்பை டவுன்ஸ் ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி இங்கெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. வேலூர் டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து டாப் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஃபினிஷ்டு லெதர் குட்ஸ் இந்த கண்ட்ரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் லெதர் ப்ராடக்ட் மேக்கிங் யூனிட்ஸும் வந்து சென்னையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அனதர் கிளஸ்டர் லெதர்க்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லும் ஈரோடும் தான். ஃபயர் ஒர்க்ஸ், மேட்சஸ் அண்ட் பிரிண்டிங் கிளஸ்டர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி ரீஜன் தான் வந்து மேட்ச் பாக்ஸஸ்க்கு வந்து ஒரு காலத்தில் ஃபேமஸாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங்கும் ஃபயர் ஒர்க்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே தான் இருக்குது. 90% ஆஃப் த இந்தியாவோட ஃபயர் ஒர்க் ப்ரொடக்ஷன் வந்து இங்கே தான் நடக்குது. 80% ஆஃப் சேஃப்டி மேட்சஸ் அண்ட் 60% ஆஃப் ஆஃப்செட் பிரிண்டிங், அதை பிரிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி கிளஸ்டர். இது எதுன்னு பார்த்தீங்கன்னா நோக்கியா, ஃபாக்ஸ்கான், மோட்டரோலா, சோனி எரிக்சன், சாம்சங், டெல் இதெல்லாம் வந்து செல்லுலார் ஹேண்ட்செட் டிவைசஸை வந்து அண்ட் சர்க்கியூட் போர்ட்ஸு இதெல்லாம் வந்து சென்னை ரீஜனை சுற்றி வந்து செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். என்ன இந்த ஸ்பெஷல் செஸ்லாம் வந்து எங்கெல்லாம் வந்து ஐடி செஸ் வந்து எங்கே செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர் 2 சிட்டிஸில் டயர் 2 சிட்டிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, ஒசூர், சேலம் இதெல்லாம் தான். இதெல்லாம் வந்து ஐடி இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த செஸ் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. எல்காட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எல்கா செஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது ஐடி ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை தான் வந்து எல்கோ செஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த 8 பிளேஸில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா சென்னையில் சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூரில் விலன்குறிச்சி, மதுரையில் இலந்தைக்குளம், மதுரையில் வடபழஞ்சி, கிண்ணிமங்கலம், திருச்சியில் வந்து நாவல்பட்டி இங்கெல்லாம் செட்டப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள் திருநெல்வேலியில் கங்கை கொண்டான், சேலமில் ஜகிரம்மா பாளையம், ஒசூரில் விஸ்வநாதபுரம் இங்கெல்லாம் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பாலிசி ஃபேக்டர் தட் ஹெல்ப் த இண்டஸ்ட்ரியேஷன் ப்ராசஸ் தமிழ்நாடு. என்னென்ன பாலிசிலாம் வந்து தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் இது 3 தான். எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கில்டு ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ நிறைய ப்ரைமரி எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் பேசிக் அரித்மெட்டிக் ஸ்கில்ஸும் வந்து தேவைப்பட்டுச்சு. இது வந்து தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்ட் சப்ளை ஆஃப் டெக்னிக்கல் ஹியூமன் ரிசோர்ஸஸ். இங்கே தான் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, பாலிடெக்னிக்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து எக்ஸலண்ட் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்குது. மைனர், அதாவது குட்டி குட்டி ரோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா பக்கத்தில் இருக்க டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து ஒரு முக்கியமான வந்து ரோல் ப்ளே பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில். அடுத்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் பாலிசிஸ் வந்து நிறைய மேக் பண்ணியிருக்காங்க டு ப்ரொமோட் ஸ்பெசிஃபிக் செக்டர்ஸ் லைக் ஆட்டோமொபைல்ஸ், ஆட்டோ காம்பனன்ட்ஸ், பயோடெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி செக்டர்ஸ். ஸோ போஸ்ட் ரிஃபார்ம் பீரியடில் நிறைய இந்த பாலிசிஸ்லாம் போட்டதுனால இதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது.
என்னென்ன த ஃபாலோயிங் ஆர் சம் ஏஜென்சிஸ் தட் ஹவ் பிளேட் அ கீ ரோல் இன் இண்டஸ்ட்ரியேஷன் இந்த ஸ்டேட். என்னென்ன ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா சிப்காட்டோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இது 1971 தான் வந்து செட்டப் பண்ணாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அண்ட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் எல்லாம் வந்து செட்டப் பண்ணுறதுக்காக தான் இந்த சிப்காட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணாங்க 1971. அடுத்து பார்த்தீங்கன்னா டான்சிட்கோனா வந்து தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இது வந்து 1970 வந்து செட்டப் பண்ணாங்க டு ப்ரொமோட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டேட். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த டான்சிட்கோ வந்து செட்டப் பண்ணாங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்சைடிஸ், அதாவது மானியம் வந்து கொடுக்கும். அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கும். புதுசாக ஒரு ஸ்மால் ஸ்கேல் செக்டர்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சப்சைடிஸும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டான்சிட்கோ தான். அடுத்து டிட்கோ, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1965. இது எப்போ செட்டப் பண்ணாங்க? 1965 செட்டப் பண்ணாங்க. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டேட் அண்ட் டு எஸ்டாப்ளிஷ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். இண்டஸ்ட்ரீஸை ப்ரொமோட் பண்ணும், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அடுத்து டிக்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். இது எப்போ செட்டப் பண்ணாங்கன்னா 1949 வந்து செட்டப் பண்ணாங்க. இது என்ன கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் நியூ யூனிட்ஸை செட்டப் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் ஃபிர்மை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறதா இந்த டிக்கோட வேலை. 90% ஆஃப் சப்போர்ட் வந்து மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு தான் வந்து இந்த டிக் வந்து கொடுக்கும். அடுத்து டான்சினா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் 1965. இது வந்து எப்போ செட்டப் பண்ணாங்கன்னா 1965. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா டேக் ஓவர் த ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸ் தட் வர் செட்டப் அண்ட் ரன் பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ். இட்ஸ் சப்போஸ் டு பி த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் ஆப்ரேட்டிங் இன் த டொமைன் ஆஃப் ஸ்மால் என்டர்பிரைசஸ். ஓகே, இது என்ன பண்ணோன்னா ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸை டேக் ஓவர் பண்ணி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ் வந்து அவங்க வந்து ரன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த டான்சி அப்படின்னு வந்து சொல்கிற தமிழ்நாடு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன்ஸ். அடுத்து இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் செஸ்னா என்னன்னு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிசி எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஏப்ரல் 2000 தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஃபார் செட்டிங் அப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இந்த கண்ட்ரி வித் எ வியூ டு எ ஹாசல் ஃப்ரீ என்வாயன்மெண்ட் ஃபார் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்வாயன்மெண்ட் செட்டப் பண்ணுறதுக்காக தான் இந்த செஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணாங்க. இந்த செஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ரைவேட் அண்ட் ஜாயின் செக்டர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணாங்க. அக்கார்டிங்லி த கவர்மெண்ட் ஹஸ் கவர்ட் எக்ஸ்போர்ட் ப்ராசஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்குநேரி செஸ் இது வந்து மல்டி ப்ராடக்ட் செஸ் திருநெல்வேலியில், எண்ணூர் செஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் வயலூரில், கோயம்புத்தூர் செஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பார்க்குக்கு, ஒசூர் செஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ்க்கு, பெரம்பலூர் செஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ப்ராடக்ட் செஸ், ஆட்டோ சிட்டி செஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ஆர் ஆட்டோ காம்பனன்ட் திருவள்ளூரில், இந்தியா சிங்கப்பூர் செஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் ஐடிஇஎஸ் அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் லாஜிஸ்டிக் அண்ட் வேர் ஹவுஸ் இது வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் செட்டப் பண்ணியிருக்காங்க. பயோ ஃபார்மாசூட்டிக்கல் செஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ், பாய்சன் கண்ட்ரோல் சென்டர் ஃபார் ரீஜெனரேட்டிவ் மெடிசனல் ரிசர்ச் இதுக்காகலாம். மெப்ஸ் அதாவது மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் தாம்பரமில் இருக்குது பார்த்தீங்களா மெப்ஸ். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் தான் சென்னையில் இருக்கிறது. இது வந்து ஒன் ஆஃப் த 7 எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் இந்த கண்ட்ரி. மொத்தம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் 7 செஸ் வந்து ஆப்ரேஷனில் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த மெப்ஸ். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1984 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க டு ப்ரொமோட் foreign direct investment, enhance foreign exchange earning and create greater employment opportunity in this region. மெப்ஸோட ஹெட்குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட் தாம்பரமில் தான் இருக்குது. அடுத்து பாருங்க, தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹப் ஃபார் சம் இம்பார்ட்டன்ட் அண்ட் டைனமிக் சர்வீசஸ், சாஃப்ட்வேர் சர்வீஸு, ஹெல்த் கேர், எஜுகேஷன் சர்வீஸ்க்குலாம் வந்து தமிழ்நாடு தான் ஹப்பாக இருக்குது. ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூர் சுற்றி வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இஷ்யூஸ் வித் இண்டஸ்ட்ரியலைசேஷன், இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன்னால என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சம் கிளஸ்டர்ஸ் எஸ்பெஷலி கெமிக்கல், டெக்ஸ்டைலு, இந்த லெதர் கிளஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய பொல்யூஷனை ஏற்பட்டது. இதனால் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து வாட்டர் பாடிஸையும் வந்து பொல்யூட் பண்ணுறது. ஸோ இதனால் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ்லாமும் பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பொட்டன்ஷியல் வந்து டிக்ளைன் தான் இருக்குது. ஏன்னா நிறைய ஃப்ரான்டியர் டெக்னாலஜிஸ், அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால குளோபலி அதாவது உலக நாடுகளோட காம்படிட் பண்ணணுன்றதுக்காக இந்த நியூ டெக்னாலஜிஸ்லாம் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் வந்து குறைஞ்சிது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் வந்து சஃபர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நிறைய நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸை வந்து டெம்பரவரியாக தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்களே தவிர பெர்மனெண்ட்டாக அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து வந்து 2 ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம். இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 16 ஜனவரி 2016 வந்து லான்ச் பண்ணாங்க. இதனுடைய அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்பை வந்து ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ், ஜென்ரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் வெல்த் கிரியேஷன், இது 3 தான். இப்போ ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸு, ஜென்ரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் வெல்த் கிரியேஷன். அடுத்து ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஏப்ரல் 2016 வந்து செட் பண்ணாங்க, லான்ச் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன்ஸ், அதாவது லோன் கொடுக்கறதா இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம். 10 lakh அண்ட் அதாவது ஸ்கீம் டு ஃபெசிலேட் பேங்க் லோன் பிட்வீன் 10 lakh and 1 crore டு அட்லீஸ்ட் 1 SC ஆர் ST borrower. அதாவது 10 lakhலேருந்து 1 crore வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் கொடுக்கும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 SC ஆர் ST borrower அண்ட் 1 woman borrower per bank branch for setting up a greenfield enterprises. ஸோ இதுதான் இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீமோட அப்ஜெக்டிவ். அடுத்து ஆண்ட்ரிபியூனர்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டர் ஆஃப் நியூ ஐடியாஸ் அண்ட் பிஸ்னஸ் ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்ட்ரிபியூனர்னு வந்து சொல்கிறோம். ஆண்ட்ரிபியூனர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் அன் ஆண்ட்ரிபியூனர் ஹூ அண்டர்டேக்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் இஸ் என்டர்பிரைசஸ். ஒரு என்டர்பிரைசஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஒரு ஆள் தான் வந்து நம்ம ஆண்ட்ரிபியூனர்ஷிப்னு வந்து சொல்கிறோம். ரோல் ஆஃப் ஆண்ட்ரிபியூனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ ஹெல்ப் டு ரிமூவ் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் பை இண்டஸ்ட்ரியலைசிங் ரூரல் அண்ட் பேக்வர்ட் ஏரியாஸ். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்ப் த கண்ட்ரி டு இன்க்ரீஸ் ஜிடிபி அண்ட் PCI பெர் கேபிட்டா இன்கம்மையும் ரைஸ் பண்ணுறதுக்கும் கண்ட்ரியோட ஜிடிபியும் வந்து ரைஸ் ஆகிறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. They contribute towards the development of society by reducing concentration of income and wealth. They also promote capital formation by mobilizing the idle savings of the citizen and countries exported. ஓகே, அவங்க இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா கேபிட்டல் ஃபார்மேஷன் பண்ணுவாங்க. அதாவது மக்களோட பணத்தை வந்து சேவிங்ஸில் இருக்கு இல்லையா, ஸோ அதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி கண்ட்ரியோட எக்ஸ்போர்ட் ட்ரேடை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுவாங்க. இந்த ஆண்டர்பிரினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஆர்டிஷியன்ஸ்க்கு, டெக்னிக்கலி குவாலிஃபைட் பர்சன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அண்ட் ஒர்க் இன் அண்ட் என்வரான்மெண்ட் ஆஃப் சேஞ்சிங் டெக்னாலஜி அண்ட் ட்ரை டு மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட்ஸ் பை இனோவேஷன். நிறைய இன்னோவேஷன்ஸ்லாம் உருவாக்கி எப்படி வந்து ப்ராஃபிட் அதிகமாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்து இவங்க தான் வந்து இந்த ஆண்டர்பிரினர்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க. They enable the people to avail better quality goods at lower prices which result in the improvement of the standard of living. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குவாலிட்டியான கூட்ஸை கம்மி விலைக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் மக்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசன். என்னோட டீச்சிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்தெந்த லெசன்ஸ்லாம் வந்து வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து அந்த லெசன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நான் டீச் பண்ணுறேன். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.